ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நயன்தாராவுடைய ஆக்டிவிட்டீஸை சமீபத்தில் பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க ஒன்றும் கவர்ச்சியாக நடிக்க மாட்டாங்க, ரொம்பவே ஹோம்லியான சப்ஜெக்டில் தான் நடிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் அங்கே தான் நம்ம எல்லாமே தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய மாற்றம் அப்படியே வேறு விதமாக இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க 9 ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணாங்க. அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் அது. ஸோ அதுக்காக மாடலிங்லேயும் செம்ம கவர்ச்சியாக நடிச்சிருந்தாங்க. சரி, இதில் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க, பிகாஸ் அது அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபேமஸ் ஆகணும், பப்ளிசிட்டி கிடைக்கணும்னா இவங்க கொஞ்சம் கவர்ச்சியாக அந்த ஆடில் நடித்தாங்கன்னா அது பப்ளிசிட்டி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சிருக்கலாம். பட் ஆனால் அதுதான் கிடையாது. அதுக்கப்புறமா நயன்தாராவுடைய ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும், அப்புறமா படங்களாக இருக்கட்டும், கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சமீபத்தில் ஜவான் படத்தில் கூட கொஞ்சம் கவர்ச்சியாக தான் நடிச்சிருந்தாங்க. இது பத்தாதுன்னு இப்போது கொஞ்ச நாளாக அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கவர்ச்சி அதிகமாக தான் இருக்குது. அப்படியே மாறி 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 இப்போது ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு முழுசாக மாறி இருக்காங்க. இது நம்ம நயன்தாராவா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழம்புற அளவுக்கு இவங்க ஃபேஸ் கட் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே, இல்லை மேம் நீங்கள் அந்த லுக்கில் தான் அழகாக இருந்தீங்கன்னு சொல்ல சில பேர் இல்லை இந்த லுக் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விக்னேஷ் சிவனோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. அது எதுக்காகனா ஒரு பிரபலமான பத்திரிகையுடைய அட்டை படத்தில் வரதுக்காக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது நயன்தாரா தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியப்படுத்தணும். ஸோ அந்தளவுக்கு அப்படியே முழுக்க முழுக்க மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த புகைப்படத்தை பாருங்கள். உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை